ஹாய், வெல்கம் டு டிராவல் டு கேகே. இன்னைக்கு நம்ம மூலிகை தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு மூலிகை செடி பற்றி உங்களுக்கு காமிக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப பாரம்பரிய வைத்தியம் சொல்லுவாங்க, பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. இப்போ நான் அது வந்து எங்கள் வீட்டில் இருக்கு, வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன செடின்னு சொல்லிட்டு. பாருங்க, இது வந்து நம்ம கிராமத்தில் கிடைக்கும், நம்ம டவுன்லலாம் அவ்வளோவா இருக்காது யார் வீட்லேயும். நான் வாங்கி வச்சிருக்கேன். இது பேர் வந்து ஆடாதொடைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை ஆடாதொடை இலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடாதொடை இலையை பற்றி நன்மையெல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த இலை தான் சூப்பராக, இது அவ்வளோ நல்லா கேட்கும், இது நல்ல வைத்தியம். இந்த இலை வந்து இந்த ஆடாதொடைய நன்மை என்னன்னா, இது வந்து நான் வீட்டில் எங்களுக்கு சளி பிடிச்சா தொண்டவலி அதுக்கெல்லாம் நான் வந்து நிறைய ரொம்ப நாளாக இது தொட்டிலேருந்து அந்த வீட்டிலேருந்து வச்சுருக்கேன். இது வந்து நெஞ்சு சளி கட்டுது இல்லைங்களா, நெஞ்சு சளி, அதேமாதிரி மூக்கடைப்பு, தும்மல், தலை பாரம், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்துமா நோய் கூட ரொம்ப இது நல்லா கேட்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்லா இந்த டெங்கு காய்ச்சல் வருது பார்த்தீங்களா, அந்த டெங்கு காய்ச்சல் வந்து இந்த ரத்த அணுக்கள் வந்து கம்மியாகும். அதுக்கு வந்து இந்த ஆடாதொடை வந்து கஷாயம் போட்டு குடித்தா அந்த ரத்த அணுக்கள்லாம் அதிகப்படுத்தும் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இதனுடைய நன்மை நிறைய இருக்குது. இது எப்படி செய்யலாம்னா, இந்த ஆடாதொடை இலையை வந்து ஒரு 5 இலையோ 6 இலையோ பறிச்சுட்டு நல்லா துண்டு துண்டாக கிள்ளி ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு இந்த இலையை போட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள், ஒரே ஒரு சிட்டிக்கை இது ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டுடணும், 2 மிளகு தட்டி போடணும், அதில் வெத்தலை ஒரு 2 வெத்தலை கிள்ளி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு வெது வெதுப்பாக ஆற வச்சு நம்ம குடிக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா அதிகம் ஊற்றக்கூடாது, சின்ன ஒரு பாலாடையில் கொஞ்சமாக ஒரு பாலாடை குழந்தைன்னா ஒரு 4 வயசு 3 வயசு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு சின்னதாக ஒரு காஃபி கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் கொடுக்கலாம். அவ்வளோ நன்மை இதில் இருக்குது. கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த இலை எங்கே கிடைச்சாலும், செடி கிடைச்சாலும் வீட்டில் வச்சோம்னா ரொம்ப நல்லது. இது கூட துளசியும் போட்டுக்கலாம். துளசியும் போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நம்ம சளியெல்லாம் சரியாகுது. நான் வீட்டில் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்க.